மருந்து என்பது நமது கலாச்சாரம். ஆகையால் நாம் உண்ணும் உணவை கொண்டே சில நோய்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அசோக மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். ரொம்ப அழகான சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய அசோக மரத்தை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. நம்ம பொதுவாக நெட்டிலிங்கம்னு ஒரு மரம் சொல்லுவோம். பொதுவாக ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம், அதை கூட அசோக மரம்ன்ற காமன் பேரில் கூப்பிடுவோம். பட் நம்ம பார்க்கக்கூடிய அசோக மரம் அப்படிங்கிறது மாமரத்தை போலவே ரொம்ப அழகான சிவப்பான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு மரவகை தாவரம்னு சொல்லலாம். அசோக மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டை தான் பொதுவாக நம்ம மருந்துக்காக பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு பொருள். இந்த அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கருப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட கட்டிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அசோக மரமே பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பொதுவாக கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருக்குழல்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸு, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாத விலக்கில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த வகையான கோளாறுகளாக இருந்தாலும் சரி, அதற்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சாப்பிட்டோம்னாலே எவ்வளவு நாள்பட்ட உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாத விலக்கு சரியாக ஏற்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, மாத விலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாத விலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வாந்தி மற்றும் தலைவலி, ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த க்ரீன் டீ அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பொருள். அந்த க்ரீன் டீயை சாப்பிடும்போது நமக்கு உடலில் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் பெண்கள் என்ன பண்ணலான்னா, ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோம், போஸ்ட் மெனோபாசல் சின்ட்ரோம், அதாவது இந்த மாத விலக்கு முடிவதற்கு முன்பு 35-40 வயதிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதிகப்படியான உதிரப்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த உதிரப்போக்கு ஏற்படுகின்ற காலங்களில் அவர்களுக்கு மனதளவில் ஏற்படுகின்ற அதிகமாக பதட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதை தடுப்பதற்கு என்ன பண்ணலான்னா, இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை நன்றாக சூரணம் செய்து கொண்டு 200 மில்லி தண்ணீருக்கு நன்றாக அந்த தண்ணீர் கொதிக்கும் போது ஒரு தேக்கரண்டி போட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அதை கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தில் ஒரு சிட்டிகை பனங்கற்கண்டோ அல்லது ஒரு தேன் 1 ஸ்பூனோ கலந்து காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாக பானமாக ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது 3 வேளை எடுத்துக்கொண்டாலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற பொதுவாக இந்த மாத விலக்கு சம்பந்தப்பட்ட அல்லது மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் அல்லது போஸ்ட் மெனோபாசல் சின்ட்ரோம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மெனோபாசல் சின்ட்ரோம் ஏற்படும் போது நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே டென்ஷனாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், மனதளவில் ரொம்ப பதட்டம் இருக்கும், நிறைய நெகட்டிவ் தாட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த அசோக மரத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயத்தை ஒரு தேநீராக அருந்தும் போது மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, மோஷன் போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா பின்னாடியும் பார்த்திங்கன்னா அல்லது மோஷன் போகும்போதே மோஷனோட கலந்து கூட அதிகமான உதிரம் வெளியே போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கூட மிக சுலபமாக அதை நிறுத்துவதற்கு இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி நல்ல மோரில் கலந்து சாப்பிடணும். காலை ஒரு வேளை உணவுக்கு பின்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு பின்புன்னு சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம்.
நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு முகத்தில் கரும்புள்ளிகள், பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு பகுதிகளில் சிறு சிறு கட்டிகள் போல ஏற்பட்டு அதனால் அவங்க முதுகெல்லாம் கருமை நிறமாக மாறி போயிருக்கிறத பார்க்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூக்களை முகம், அதே போல் முதுகு பகுதி, தலைப்பகுதிகள், சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா தலையில் குப்பளம் குப்பளமாக வரும். அந்த கொப்பளம் வந்து போன பிறகு பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கருமை நிறமாக மாறிவிடும். அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த பூவை மட்டும் நல்லா அரைச்சி ஒரு 10 போல் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குளிக்க செய்யணும். இதை வாரத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ செய்து கொண்டு இருந்தாலே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அந்த அசோக மரம் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்கள், நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரி, அதே போல் கேரளா முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரம் இருக்கோ அதே போல் அந்த இடங்கள்லாம் இந்த அசோக மரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளுக்கு பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பேன் மற்றும் ஈறுகளை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. கேரளாலாம் இன்றளவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை நன்றாக எடுத்து அரைத்து வாரத்துக்கு 1 முறை மயிர்கால்கள்னு சொல்கிற மாதிரி ஸ்கேல்பில் நல்லா ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணிவிட்டு, தலைப்பொதிச்சல்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சிகிச்சைக்கு, பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்க செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈறு, பேன் மற்றும் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து விடுவதை பார்க்கலாம். அதே போல் அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கம் சொல்லுவோம், அந்த மரப்பட்டை, வேர்பட்டை, அதோடைய பூ மற்றும் அதோடைய இலை மற்றும் விதை, இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து ஒரு களிம்பு போல் செய்து அது முழுகுகின்ற அளவுக்கு 2 மடங்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு வெள்ளை துணி கட்டி வெயிலில் வச்சுருவாங்க. 40 நாட்கள் இதை அப்படியே வச்சுட்டு அதன் பிறகு இதை வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் தலைக்கு உபயோகப்படுத்தும் போது தலைமுடி நன்றாக கருமையாக வளருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இளநரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல மருந்து. தலைமுடி நன்றாக திக்காக வரதுக்கு, இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா தின் ஹேர்னு சொல்லுவோம். ஒரு 3 வருடத்துக்கு முன்பு அந்த ஹேர் எப்படி இருந்தது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஹேர் தின் ஆகிட்டே வரதை பார்ப்போம். அந்த தின் ஹேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைமுடி கம்பி போல் நன்றாக திக்காக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தை அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை வெயிலில் வைத்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, இந்த அசோக மரத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. அதே போல் ப்ரீ அண்ட் போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் வராமல் தடுப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் பல சமூக பிரச்சனைகளை நம் முன் எடுத்து வைக்கின்றார். அந்த வகையில் இன்று என்ன சமூக பிரச்சனை நம்மிடையே பேசி அதற்கு என்ன தீர்வளிக்கப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பத்திரிகையினுடைய வரலாறு என்பது சில சமயம் ஒரு காலகட்டத்தினுடைய வரலாறாக இருப்பதுண்டு, அல்லது அந்த பத்திரிகையினுடைய வரலாறு என்ற அளவிலேயே நின்று போவதும் உண்டு. ஆனால் சில பத்திரிகைகளுடைய வரலாறு அது ஒரு காலத்தினுடைய ஒரு வரலாறாக இருந்திருக்கிறது. அது ஒரு மாநிலத்தினுடைய வரலாறாக இருந்திருக்கிறது, ஒரு நாட்டினுடைய வரலாறாக இருந்திருக்கிறது. அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய வரலாறாகவும் சில பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பத்திரிகைகளில் ஒரு தலை சிறந்த ஒரு பத்திரிகை தான் முரசொலி. முரசொலியினுடைய 75வது ஆண்டு விழா, அதனுடைய பவள விழா நேற்று தொடங்கியது. இதை ஒற்றி பல நினைவுகளை கொண்ட ஒரு அறிக்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். உண்மையில் இந்த முரசொலி என்கிற ஒரு இதழ் எப்படி தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் சமூக வரலாற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பார்க்கிற போது இந்த 75 ஆண்டுகள் என்பது அந்த பத்திரிகையினுடைய வரலாறு அல்ல, அது தமிழகத்தில் நடந்த பல அரசியல் மாற்றங்களினுடைய ஒரு வரலாறு. திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய ஒரு அச்சாரமாக அந்த பத்திரிகை எப்படி இருந்திருக்கிறது என்பதனுடைய வரலாறு தான் இந்த முரசொலியினுடைய வரலாறு என்பது. இந்த 75வது ஆண்டு விழாவின் போது
அந்த பத்திரிகையை பற்றி நாம் பேசுவது என்பது, முரசொலியை பற்றி நாம் நினைப்பது என்பது நம்முடைய கடந்த கால தமிழக வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற ஒன்றாக, தமிழக அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்கிற ஒன்றாக, அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கிற ஒன்றாக இருக்கும். அப்படி பார்ப்பதன் மூலமாக நாம் மேலும் மேலும் ஊக்கமும் விழிப்புணர்ச்சியும் பெறுவதற்கு இந்த பவள விழா நமக்கு உதவும். முரசொலி கலைஞர் அவர்களால் ஒரு துண்டு பிரசுரமாக, ஒரு கையெழுத்து பத்திரிகையாக துவங்கப்பட்ட ஒரு இதழ். இந்த 75 ஆண்டு காலமாக எத்தனையோ எண்ணங்களை கலைஞர் அவர்கள் வெளிப்படுத்திய ஒரு அளப்பரிய ஒரு இதழ் முரசொலி. உண்மையில் அவர் உடன்பிறப்பிற்கு எழுதிய பல கடிதங்கள், முரசொலியில் எழுதிய அந்த கடிதங்கள் எல்லாம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின என்பதை நாம் மறக்க முடியுமா? அதே போல பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்கள், சமூக கருத்துக்கள், பல்வேறு விதமான நாட்டு நடப்புகள், உலக நடப்புகளை பற்றியெல்லாம் கலைஞர் அவர்கள் தீட்டிய அந்த எழுத்தோவியங்கள் என்பது இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற இயக்கமாக உருவாக்கியதில் ஒரு பெரிய பங்கை வகித்திருக்கிறது என்று சொல்லலாம். கலைஞர் இந்த முரசொலியில் எழுதாத விஷயமே கிடையாது, பேசாத விஷயமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் இடைவிடாமல் மக்களிடம் உரையாடி கொண்டே இருந்திருக்கிறார். அதற்கான ஒரு மிகப்பெரிய களமாக, கருவியாக இந்த முரசொலி இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, அது ஒரு நாளும் மக்கள் பிரச்சனைகளை பேச தயங்கியதில்லை, கலைஞர் அவர்கள் பேச தயங்கியதில்லை. அப்படி கலைஞர் அவர்கள் இந்த 75 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்தோடு நிகழ்த்திய நீண்ட நெடிய இடைவிடாத ஒரு உரையாடலினுடைய ஒரு சாட்சியம்தான் இந்த முரசொலி இதழ். அதோடு மட்டுமல்லாமல் வேறு எந்த ஏடுகளும் வெளிப்படுத்த தயங்குகிற உண்மைகளை கூட மிக துணிச்சலாக பல சந்தர்ப்பங்களில் முரசொலி ஏடு வெளியிட்டிருக்கிறது. அதற்கான பல்வேறு சவால்களை அது சந்தித்திருக்கிறது. பொதுவாக ஒரு இயக்கத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது அந்த இயக்கத்திற்கான ஊடகம்தான். அப்படி இருக்கிற போது ஆரம்பத்திலேயே ஒரு இயக்கத்திற்கு பத்திரிகை என்பது மிக மிக முக்கியமானது, முதன்மையானது என்பதை கலைஞர் அறிந்து கொண்டார். அதனால் தான் முரசொலி இதழை ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக அவர் கட்டி எழுப்பினார். முரசொலியின் மூலமாக இந்த இயக்கம் தொடர்ந்து மக்களிடம் பேசிக்கொண்டே இருந்தது, தனது தொண்டர்களிடம் பேசிக்கொண்டே இருந்தது. முரசொலியின் மூலமாக கலைஞர் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேச்சினுடைய சாட்சியம்தான் இந்த பிரம்மாண்டமான திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த இயக்கம் என்று சொல்லலாம். இந்த இயக்கம் என்பது எதிர்கொண்ட சவால்கள் எத்தனை, இந்த முரசொலி என்கிற ஏடு எதிர்கொண்ட சிக்கல்கள் தான் எவ்வளவு. எதற்கும் அது அஞ்சியதில்லை, அடிபணிந்ததில்லை, தளர்ந்து நின்றதில்லை. நெருக்கடி நிலை காலத்தின் போது மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்தித்த இதழ்களில் முரசொலியும் ஒன்று. அப்படி இருக்கிற போது அது நெருக்கடி நிலையினுடைய அந்த அராஜகத்திற்கு, அந்த ஒரு எதேச்சதிகாரத்திற்கு அஞ்சாமல் முரசொலி தொடர்ந்து எழுதியது, கார்ட்டூன்களை வெளியிட்டது. அதற்காக முரசொலி கடுமையாக ஒடுக்கப்பட்டது. அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய எழுத்தாற்றலால், இலக்கிய ஆற்றலால் அதையும் எப்படி ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஊடகமாக அந்த சமயத்தில் பயன்படுத்தினார் என்பதை பார்க்க வேண்டும். அவர் இலக்கியம் சார்ந்த பல செய்திகளை தொடர்ந்து அந்த நெருக்கடி நிலைக்காலத்தின் போது எழுதினார். அப்படி எழுதுகிற போது அவர் அதனூடாக திமுகவைச் சேர்ந்த பேச்சாளர்கள் யாரெல்லாம் எங்கு கலந்து கொள்கிறார்கள், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற குறிப்புகளை எல்லாம் முரசொலி வெளியிட்டது. அதில் யார் பெயர் இடம்பெறவில்லையோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை தொண்டர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆக ஒரு செய்தி ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி இருக்கிற போது கூட ஒரு பத்திரிகை எப்படி சாதுரியமாக செயல்பட முடியும் என்பதற்கு முரசொலியினுடைய இந்த ஒரு அணுகுமுறை என்பது மிக மிக ஒரு தெளிவான ஒரு உதாரணம். மேலும் அன்றைக்கு முரசொலி ஆசிரியராக இருந்த முரசொலி மாறன் அவர் அதற்கான பல கடுமையான ஒரு நெருக்கடி நிலை காலத்தின் போது சந்தித்தார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகும் கூட எத்தனையோ சிக்கல்களை முரசொலி சந்தித்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் அதை பற்றி தன்னுடைய முரசொலி குறித்த அந்த அறிக்கையை நினைவு கூறுகிறார். முக்கியமாக ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது அப்போது அவர் கோபத்தில் இருந்த சிலர் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் திமுகவை தாக்கினார்கள். அப்படி தாக்கிய போது அதில் திமுகவினருடைய பல அலுவலகங்கள், வீடுகள் எல்லாம் தாக்கப்பட்டன. அப்படி தாக்கப்பட்டவற்றில் முரசொலி அலுவலகமும் ஒன்று. கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அன்றைக்கு இருந்த மிக பெரிய ஆவணங்கள், அந்த ஆவணங்கள் எல்லாமே அன்றைய தாக்குதலில் எரிந்து சாம்பலாயின. அதை ஒரு மிகப்பெரிய இழப்பாக கலைஞர் நினைவு கூர்கிறார். அதுபோல்
இன்னும் பல வழக்குகள், எத்தனை அவதூறு வழக்குகள் முரசொலியின் மீது போடப்பட்டிருக்கின்றன. அது வெளியிட்ட ஒரு துணிச்சலான கருத்துக்களுக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியாக தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான, அரசியல் எதேச்சாதிகாரத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக முரசொலி 75 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கிறது என்பது தமிழக இதழியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, மறக்க முடியாத ஒரு சாதனை. ஏனென்றால் இந்த 75 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் தோன்றி மறைந்து விட்டன. சில சமயம் ஒரு நீர்க்குமிழி போல தோன்றிய பல இயக்கங்கள் எல்லாம் பிறகு காணாமல் போயிருக்கின்றன. ஒரு காலத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவையாக இருந்த சில இயக்கங்கள் கூட பின்னால் அவை தேய்ந்து மறைந்து போயின. ஆனால் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் இடைவிடாமல் ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு வலிமையான சக்தியாக மாறியிருக்கிறதோ, அதே போல் முரசொலியும் அதனோடு சேர்ந்து இன்றைக்கு 75 ஆண்டு காலமாக ஒரு வலிமையான சக்தியாக தமிழக இதழியல் வரலாற்றில் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள், எத்தனையோ விதமான விஷயங்களை இன்றைக்கு ஊடகங்கள், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், தங்களை நடுநிலை ஊடகங்கள் என்று சொல்லிக்கொள்பவை கூட மூடி மறைக்கின்றன, செய்திகளை சிதைக்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிக்கைகளை, அல்லது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடக்கூடிய பல முக்கியமான கருத்துக்களை கூட அவை இருட்டடிப்பு செய்கின்றன. ஆனால் முரசொலி தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிந்தனைகளை மிகவும் விரிவாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது. அதன் மூலம் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு விஷயத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்கிறார்கள். பல ஊடகங்கள் வெளியிட தயங்குகிற பல செய்திகளை இன்றைக்கு முரசொலி வெளியிடுகிறது. அதே போல் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நமக்கு நாமை பயணத்தை பல ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தபோது அவர் தமிழகம் முழுக்க ஆற்றிய அந்த எழுச்சி உரைகளை எல்லாம் முரசொலி மிக முழுமையாக பதிவு செய்தது என்பதை நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில், தமிழக வரலாற்றில், தமிழக இதழியல் வரலாற்றில் முரசொலியினுடைய இடம் என்பது மகத்தானது. ஒரு இயக்கத்திற்கு ஒரு இதழ் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான ஒரு உதாரணமாக முரசொலி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த பவள விழா ஆண்டில் நினைவு கூறுவது என்பது இந்த இயக்கத்தை, இந்த இதழை மேலும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று எந்த துறையை சேர்ந்த வல்லுநர் அவர் கடந்து வந்த பாதையை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடையிலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ். இப்போ ஆகஸ்ட் 1லேருந்து 10 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கருதுகிற இந்த காலகட்டத்தில் தாய்ப்பால் கொடுக்கறதோட அவசியம் என்ன, அதை கொடுக்கலைன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் குழந்தைக்கு ஏற்படும், தாய்ப்பாலை கொடுக்கறத ஏன் இன்னைக்கு தவிர்க்கிறாங்க, அதை சரியான முறையில் நம்ம எப்படி செய்ய முடியும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு மகப்பேறு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். இப்போது ஆகஸ்ட் 1லேருந்து 10 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிற முறையில் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம முழுமையாக பேச போகிறோம். தாய்ப்பால் அப்படிங்கிறது என்ன, இதில் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, இது அந்தந்த காலகட்டத்தில் நம்ம கொடுத்தா அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை சரியான முறையில் கொடுக்கறதில்ல, இல்லை தவிர்க்கிறாங்க. அதனால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னும் போது இதை பற்றின ஒரு புரிதல் ஏன் முக்கியம், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல தாய்ப்பால் அப்படிங்கிறது என்ன, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு, இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்? இயற்கையாகவே இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு பிறந்தா இயற்கை அந்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு, அது தாய்ப்பால். ஏன்னா பிறந்த உடனே இப்போ அனிமல்ஸ் எடுத்தால் ஒரு காட்டில் இருக்கும்போது அதுங்களால போய் தானாக உணவை தேடிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் அந்த தாய்ப்பால் அப்படின்ற ஒரு கான்செப்டே அதனால தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இப்போ ஹியூமன் பீயிங் நம்மளால ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எது வேணால் வாங்கி கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ தாய்ப்பாலில் குழந்தைக்கு அவசியமான எல்லா நியூட்ரிஷன், கேலரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சத்துணவு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வேண்டியது எல்லாமே இருக்குது. எல்லாத்த விட முக்கியம் அதில் அந்த எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ். அம்மாவுக்கு அவங்களோட லைஃப் ஃபுல்லாக என்னென்ன அவங்க இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு இந்த அவங்க பிளட்டில் எதிர்ப்பு சக்தி இருக்குதோ, ஆன்டிபாடிஸ் அவ்வளோ இந்த குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு பாயிண்ட்டு தான்.
மற்ற எல்லா நியூட்ரிஷனும் நம்ம வந்து ஒரு டின் பாலை வாங்கி அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்டா கிடைச்சிடும். பட் இது என்ன நம்ம பண்ணாலும் இது கிடைக்காது அவங்களுக்கு. அதை விட முக்கியம் வந்து அந்த குழந்தைய வந்து கையில் பிடிச்சி பால் கொடுக்கும் போது அது பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அஃபெக்ஷன், ஒரு சிச்சுவேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பாட்டில்லையோ இல்லை ஒரு பாலாடையில் கொடுத்தா கூட அந்த ஸ்பெஷல் பாண்ட் வரவே வராது. ஸோ அது அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்ட், அது அந்த பிறந்த சமயத்துலேருந்தே அது வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இன்னைக்கு பல நோய்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முழுமையான ஒரு எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் தான் கிடைக்குது. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை கிடையவே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதை பற்றின விஷயங்கள்லாம் வெளியில் தெரிஞ்சு. ஆனால் அதை சரியான முறையில் கொடுக்க முடியறதில்ல. குழந்தை குடிக்க மாட்டேங்குது, அப்புறம் பசியோடு இருக்கும், அதனால நாங்கள் வேறு சப்ளிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதெல்லாம் கூட ஆரம்ப காலகட்டத்திலேயே தொடங்கிடுறதையும் பார்க்குறோம். இது ஏன் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லாம் ஏற்படுது டாக்டர்? சரி, ஒன்று வந்து கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவேர்னஸோ விழிப்புணர்ச்சியோ கட்டாயம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அதை கேள்விப்படுறாங்க, அவங்க இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க, ப்ரோக்ராம்ஸ் மேகசீன்ஸில் எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ கட்டாயம் நான் என்னோடய குழந்தைக்கு பால் கொடுக்கணும், தட் இஸ் ஷுவர். ஆனால் அது வந்து அதனால் அது என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு அந்த டீப்பாக போய் அதை யோசிக்கிறதே கிடையாது. ஓரளவுக்கு ஐ திங்க் மேபி எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நாங்கள் வந்து அந்த கடைசி ஒரு 2 மாதத்தில் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். பட் ரொம்ப ரேர், நாங்கள் அதை பற்றி டச் பண்ணுறதில்ல. ஏதோ கொஞ்சம் அப்படியே மென்ஷன் பண்ணுவோமே தவிர. ஸோ ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுதும் இருக்குது இதில். குழந்தை பிறந்த உடனே இது வந்து ஒரு 24 hours ஜாப். அது எப்போ அழறதோ அது வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்து தான் ஆகணும். டைம் வச்சோ இல்லை அலாம் வச்சு எழுந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த மென்டல் மேக்கப் இருக்கணும். ஸோ என்ன ஆகுது, குழந்தை பிறந்துச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே தவிர, இது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசியில் அழுவோம், இல்லை யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வெட்டாக இருக்குன்னு அழுவோம், இல்லை குளிருதுன்னு அழுவோம். இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே கிடையாது. ஸோ தே கெட் இரிட்டேட்டட், என்ன இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குன்னு. ஃபேமிலி சப்போர்ட்டும் முந்தி இருந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே அம்மா என் குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொன்னால் அம்மா சொல்லுவாங்க, இல்லைம்மா குழந்தைன்னா அப்படி தான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. பட் இப்போ இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட ரூமில் வந்த உடனே ரவுண்ட்ஸ் போவோம் நாங்கள் நெக்ஸ்ட் டே டெலிவரி. டாக்டர் ஏன் டாக்டர் இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கு அப்படின்னு அவங்களும். சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை. இட்ஸ் வெரி ரேர். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி கூட இருந்து வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா குழந்தையோடைய டைமிங்ஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம தான் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எப்போ அழுதாலும் அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்து உட்காந்து அதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி ஃபஸ்ட் தெரியணும். ரெண்டாவது, குழந்தை பிறந்த உடனே பால் வந்து வராது. ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு வந்து அந்த கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ரொம்ப ரிச் இன் அந்த ஆன்டிபாடிஸில் எதிர்ப்பு சக்தி. ஸோ கட்டாயம் கொடுக்கணும். பட் நல்ல ப்ராப்பர் ஃப்ளோ அப்படின்றது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த கடைசி 3 மாதத்தில் வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லாமே ரெடியாக இருக்கும். பட் குழந்தை பிறந்து அதை சக் பண்ண ஆரம்பிக்கிற உடனே தான் அம்மாவோடைய பிரெயினுக்கு வந்து அந்த மெசேஜ் போகும், குழந்தை இப்போ வந்து கர்ப்பப்பை உள்ளே இல்லை, பிறந்தாச்சு, இனி மில்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மெசேஜ் வந்து ஒரு ஆக்சஸ் மாதிரி இருக்குது, ஒரு பிட்யூட்ரி ஆக்சஸ் இருக்குது. அதுலேருந்து மெசேஜ் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வரத்துக்கு 24 hours 48 hours, சில பேருக்கு 3 நாள் கூட ஆகலாம். இந்த 3 days வந்து ஒரு 200% 300% பொறுமை அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். இதில் தான் ஃபேமிலியோட சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த சிசரின் இது ஆப்ரேஷன் மூலமாக குழந்தை பிறக்கிறவங்க வந்து அவங்களால எழுந்துக்க முடியலன்னுவாங்க, இல்லை அதை பார்த்து அம்மாக்கெல்லாம் பயமாக, ஐயோ நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆகுமோ, எழுந்துக்கிறதுனால கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டேலேயே வந்து பரவாயில்ல கொஞ்சம் நம்ம இந்த டின் ஃபுட் கொடுத்துக்கலாம், அப்புறம் பால் வரும்போது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடும் இருக்கிறத பார்க்குறோம். அது என்ன நார்மல் டெலிவரிக்கும் இந்த மாதிரியானதுக்கும் இந்த சேஞ்ச் அக்செப்டபிளா? கட்டாயம் கிடையாது. டெலிவரின்றது டெலிவரி. சிசேரியனால் வந்து அவங்க படுத்துகிட்டே இருக்கணுன்றது இந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா இம்மீடியட்டாக வந்து நாங்கள் அடிக்குவேட்டாக பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம். இப்போ யூஸ் பண்ணுற அனஸ்தீசியாவெல்லாம் வந்து படுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நெக்ஸ்ட் டேவே எழுந்து உட்காந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அது ஒரு காரணமோ ஒரு எக்ஸ்கியூஸோ கிடையாது, உடனே ஃபீட் பண்ண ஆகணும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வந்து நம்ம மார்னிங் ஒரு 9 மணிக்கு சிசேரியன் பண்ணோம்னா திருப்பி 12-1 மணிக்கு அவங்கள எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகும்போது ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க,
இல்லைன்னா குழந்தைய கையில் பிடிச்சி பால் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன். நம்ம ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா ஐயோ என் குழந்தைக்கு முடியல டாக்டர், அட்ரஸ் குழந்தைன்றது அவங்க குழந்தைய பற்றி பேசுகிறாங்க, நாட் த லிட்டில் பேபி. ஸோ அந்த இது சப்போர்ட் வந்து அம்மாவை தான் மோட்டிவேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் டெலிவரினால டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது, டெஃபினெட்லி நாட். ஓகே. இப்போது பால் வரல, கொடுக்க முடியல, எங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே இது நின்று போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எதனால் ஆகுது? அதை நம்ம தவிர்க்க முடியுமா? சரி, நம்ம ஏர்லியர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் நம்ம டின் மில்க் கொடுக்கலாம் அப்படி, அந்த மைண்ட் செட் வந்தாலே என்னாகும், டின்ட் மில்க் அப்படின்றது நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்குது. பட் டின் மில்க் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், பிரெஸ்ட் மில்க் ஸ்வீட்டாக இருக்காது. ஒரு பாட்டிலில் நம்ம நிப்பிள் போட்டு கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ரொம்ப கம்மி எஃபர்ட்லேயே அந்த மில்க் ஈஸியாக வந்துடும். வேற பிரெஸ்ட்டு சக் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் பேபி வந்து உண்டாக்கணும்னா அது நல்லாவே சக் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் குழந்தைக்கு. ஸோ ஸ்வீட்டாக ஈஸியாக கிடைக்கிறத எடுத்துக்குமா, இல்லை கஷ்டப்பட்டு ஸ்வீட்டாக இழக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா? நம்மளே வந்து கிவன் த சாய்ஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் போவோம். ஸோ குழந்தைங்களும் அந்த மாதிரி தான். இதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா தே வில் நாட், அப்புறம் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாது. ஸோ தே வில் கீப் க்ரையிங். அந்த டின் மில்க்கோ இந்த பாட்டில் பால் கொடுக்குற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கும் அதுங்க. நம்மளும் ரொம்ப குழந்தை அழுதே அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இந்த ஹேபிட் ஆரம்பித்தோம்னா கட்டாயம் ஒரு 1 month 2 monthஸில் இவங்களால் சஸ்டெயின்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் இனிஷியலாக வந்து நம்ம அதை ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணணும். சரி, நான் எப்போவும் என் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் சொல்வேன், குழந்தை அழுதுட்டுருக்குன்னு நீங்கள் வந்து அதுக்கு பாவப்படுத்தி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் அழுதா தப்பு கிடையாது, கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி அந்த குழந்தை நல்லா மேக்ஸிமம் பசிச்சு அழுவும் போது தான் அதுவும் ட்ரை பண்ணும். மேக்ஸிமம் எஃபர்ட் அப்போ தான் அந்த மில்க் ப்ரொடக்ஷனும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2-3 days இஸ் வெரி கிரிட்டிக்கல். அண்ட் செகண்ட்லி இந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டிலேருந்து கொடுக்குற நிப்பிளில் வந்து ஈஸியாக நிறைய மில்க் வரதுனால இந்த நிப்பிள் ஒரு தடவை பிரெஸ்ட் மில்கில் நம்ம வந்து அந்த நிப்பிளில் இது பண்ணும்போது குழந்தைக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ டெஃபினெட்லி நம்ம அந்த குழந்தைக்கு வந்து இந்த பாட்டில் மில்க் கொடுக்கறது ரொம்ப தப்பு. அப்படியே கொடுக்கணும்னு ஒரு நெசசிட்டி வந்தால் கூட நம்ம பழைய காலத்தில் இந்த பாலாடைன்றது ரொம்ப வெரி ஸ்பெஷல் வெசல், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பாட்டில் சிஸ்டம் அவ்வளோ வேண்டாம். ஓகே. அப்போது இப்போ அந்த கர்ப்பிணி அந்த குழந்தை பெற்ற பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மார்வலி வர்றதை பார்க்குறோம், பால் கட்டுது அப்படின்லாம் சொல்கிறோம். இதனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறவங்களையும் பார்க்குறோம். இந்த ஸ்டேஜ் ஏன் வருது? இது எவ்வளோ சிவியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய பார்க்குறோம். இது ஆல்மோஸ்ட் இப்போ 30-35 இயர்ஸ் சர்வீஸில் நான் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் தான் நிறைய பார்க்குறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன். என்ன பண்ணுறாங்க, பால் பத்தலை அப்படின்றது சில மெடிசன்ஸ் இருக்குது இந்த பால் வந்து எக்ஸ்ட்ரா பால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சில சமயம் எங்களை கேட்காமையே கூட நர்சஸோ இல்லை ஹாஸ்பிட்டலில் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லி இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மெடிசன் என்னாவது நிறைய பால் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் குழந்தைக்கு இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சக் பண்ணணும், எப்படி சக் பண்ணால் பால் வரணும் அப்படின்றது குழந்தைக்கு இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மினிமம் 24 hours அதுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் கற்றுக்கும். அந்த டைமில் நிறைய மில்க் ஃபார்ம் ஆகிட்டு குழந்தை சரியாக சக் பண்ணலைன்னா பால் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வீக்கம் வந்து பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீவர் கூட வரலாம். சில சமயம் பிரெஸ்ட் ஆப்சஸ் கூட ஃபார்ம் ஆகலாம். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 daysல பேபி சக் பண்ணும்போது நிப்பிள் மேலே சில கிராக்ஸ் மாதிரி வரும். இதுக்கு வந்து சோர் நிப்பிள் அப்படின்னு பேர். ஏன்னா பேபி ஹார்டாக ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு மாதிரி அப்ரேஷன் மாதிரி வரும். அந்த டைமில் அம்மாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலர் இந்த நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு இப்போ விற்கிது. இந்த நிப்பிள் ஷீல்டு சில பேர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக நாங்கள் வந்து வேண்டாம், அதையும் அவாய்ட் பண்ணுமா, நீ வந்து கண்டினியூ ஃபீடிங் சரியாயிடும் அப்படின்னா ஒரு 2 daysல சரியாயிடும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது டாக்டர், கொடுக்க முடியல, ஸோ பால் கட்ட ஆரம்பிக்குது. ஸோ ஐ மீன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரக்கூடாது இந்த ப்ராப்ளம். இப்போது நம்ம வந்து ஃபீடிங் அப்படின்றது வந்து எவ்வளோ நாட்கள் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க? சரி, WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்றது தான் ரெக்கமெண்டேஷன். பட் கொஞ்சம் ஒரு அப்பர் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி ஆர் மிடில் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி பார்த்திங்கன்னா அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5-6 மாதத்தில் குழந்தைக்கு மற்ற ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்.
இப்போ ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் வேர் தே காண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா கட்டாயம் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் சுச்சுவேஷனில் 6 months to 9 months ஆர் ஈவன் 1 yearல ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கும்போது மற்ற பால் ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்காது. அண்ட் இன்னும் டைம் ஆக ஆக நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாகும். ஓகே. எஸ்பெஷலி 2 years எல்லாம் கொடுத்தோம்னா சில்ட்ரன் வந்து ரொம்ப தே வெரி ஸ்மார்ட், அதுங்களுக்கு வந்து வேணும். ஸோ தே வில் நாட் ஸ்டாப், அது குடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க. இந்த பிரெஸ்ட் மில்க் இருக்கிறதுனால நம்ம மற்ற நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குற குவான்டிட்டி எல்லாம் குறையும். ஸோ இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. அது வந்து ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் 6 months. ஸோ கட்டாயம் குழந்தை பிறந்து ஒரு 4 months 5 monthsல திருப்பி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறுத்த வேண்டாம், பட் ஃப்ரீக்வன்சியை வந்து குறைச்சிக்கலாம். அவங்க இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க 1 year வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்கலாம். இப்போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த 90 daysலேயே போகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. சில பேருக்கு 6 months 7 months வரைக்கும் லீவ் கிடைக்கலாம். இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒர்க்குக்கு திருப்பி போகணும் அப்படின்ற நிலையில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் மேடம்? ப்ராப்ளமே கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clockலேருந்து ஃபீட் கொடுத்து முடிக்கும் போது அந்த கொஞ்சம் மில்கை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஐதர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த மில்கை எடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு பிரெஸ்ட் பம்ப் அந்த டைமில் யூஸ் பண்ணி கூட அவங்க கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இண்டிவிஜுவல் கண்டெய்னர்ஸில் நல்லா க்ளீனாக ஸ்டெரைல் பண்ணி நல்ல கண்டெய்னர்ஸில் கரெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜோடைய ரெஃப்ரிஜிரேட்டரோட டோரில் வந்து தே கேன் கீப் இட். ஸோ த்ரூ த டே எப்படியோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் அம்மாவோ பாட்டி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க இந்த பாலை எடுத்து ஒரு வெசலில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு அதில் இன்டைரக்டாக ஹீட் பண்ணணும். இந்த பாலை வந்து டைரெக்டாக வந்து கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை மைக்ரோவேவ்லையோ வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. இன்டைரக்டாக ஹீட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு 5 போர்ஷனோ 6 போர்ஷனோ இவங்க கலெக்ட் பண்ணி வச்சாங்கன்னா ஈவினிங் வரத்துக்குள்ளே ஷி வில் ஃபீட் பண்ண முடியும். இடையில வந்து ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களுக்கு மில்க் ஃபார்ம் ஆகும், ஏன்னா பிரெஸ்ட் வந்து ஃபுல் ஆகும். அந்த டைமில் அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தே ஹேவ் டு த்ரோ இட் அவே தான். இல்லைன்னா இது மில்க் என்காஜ்மெண்ட் வந்துடும், பிரெஸ்ட் வீங்கிக்கும். இப்படியே அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க்குக்கு போகிறோன்ற டேட் தெரிஞ்சுன்னா ஒரு 10 days ahead itself ஆர் 1 week ahead குழந்தைங்கள வந்து இவங்க வீட்டில் இருக்கும் போதே அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது பெட்டர். இப்போ இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டு நாளைக்கு வேலைக்கு போகும்போது திடீர்னு இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் குழந்தைக்கு வந்து கஷ்டமாகும். ஸோ அம்மா வீட்டில் இருக்கும் போதே 1 week ahead இந்த மாதிரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தே கேன் கண்டினியூ இட். ஸோ டெஃபினட்டாக பிரெஸ்ட் மில்க் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரதை பார்க்குறோம் மேடம். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் பம்பிங்லாம் சொன்னீங்க. இது வந்து ஆரம்ப நாள்லேயே இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பம்பிங் மெத்தட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது ஆரம்பத்தில்? எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒன்று இந்த சுச்சுவேஷன் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொன்னது தான். மற்றபடி டெஃபினட்டாக ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட் அ பிரெஸ்ட் பம்ப் அட் ஆல். பட் ஒரு 1 year 2 years இது வந்து ஒரு ஃபேஷன். டாக்டர் மை ஃப்ரெண்ட் ஹஸ் காட் அ பிரெஸ்ட் பம்ப், கேன் ஐ பை ஒன் டாக்டர் அப்படின்னு வந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப காமன் இப்போ. இன்ஃபேக்ட் அவங்க லிஸ்ட்லேயே அது வந்து எழுதிக்கிறாங்க பிரெஸ்ட் பம்ப் ஒன்று வாங்கணும் அப்படின்னு. பட் ஆஸ் அ டாக்டர் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம், தேவையில்லை. ஏன்னா இப்போ நாங்களாம் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பேபி இஸ் த பெஸ்ட் பம்ப் அப்படின்னு. ஸோ பேபி சக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணணும். பட் ரொம்ப ரேராக இப்போ வந்து அம்மா வந்து சிக், அவங்களால இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு, ஸோ அவங்களால ஃபீட் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபீடிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிரெஸ்ட் பம்பில் மில்க் கலெக்ட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதர் தேன் தட் ரொம்ப ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதையே வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை பற்றி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஆரம்பத்துலேருந்தே. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு இது அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ தனியாக இருக்காங்க அப்படின்னு வரும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் இது டிஸ்டர்பன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதை அதனால் தெரியாமலும் இருக்கலாம். ஸோ ஒரு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் வந்து பெண்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது ஒரு தாயோடைய ஒரு உரிமை. அது ஆக்சுவலாக இட்ஸ் அ ரைட். வேறு யாருக்குமே இந்த ரைட் கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் ஆஸ் மதர்ஸ்.
வேறு ஒரு அப்பாவுக்கோ இல்லை வேறு யாருக்குமே இந்த இது வந்து இயற்கை கொடுத்தது கிடையாது. ஸோ தட்ஸ் ஃபஸ்ட் வி ஹவ் டு நம்மளுடைய ரைட், நம்மளுடைய கடமை அது. ஸோ கட்டாயம் அது வந்து மறுக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி இந்த பாண்டிங்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அம்மாக்கும் குழந்தைக்கும் அந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே தான் தொடங்குது. எப்போவுமே நமக்கு இப்போ வயசான அப்புறம் கூட நம்ம பார்க்குறோம், அம்மாவை போய் பார்க்க போகும்போது சாப்பிட்டியா அப்படின்னு தான் முதல் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் அது. ஸோ தட் இஸ் கட்டாயம் நம்ம இது பண்ணணும். இந்த ஆன்டிபாடிஸும் ஒரு இது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் நம்மளோட அழகு குறைஞ்சிரும், பிரெஸ்ட்டு வந்து சேக் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு இது இருக்குது. பட் இதெல்லாம் மைனர் திங்ஸ். கட்டாயம் அழகெல்லாம் குறையவே குறையாது. என்ன கேட்டால் அழகு வந்து அதிகமாக தான் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு பெருமை ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் வரும். ஸோ இட்ஸ் அ பியூட்டி தான். கட்டாயம் வந்து இட்ஸ் அ ரைட், அதை தான் சொல்ல முடியும். இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் தாண்டி நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னாலும் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ குழந்தை பிறந்த டைமில் அந்த பெண்ணுக்கு வந்து அதிகம் தெரியாமல் இருக்கலாம். அம்மா வந்து இதை எடுத்து சொல்லணும்னு சொல்கிறோம். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்க லெவல்லேருந்தே இது தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம். அந்த தூக்கன்ற ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு கேர் இல்லாததுனாலையோ நர்ஸ் கிட்ட அதிகப்படியான குழந்தைங்கள விட்டுடுறத பார்க்குறோம். இதை எவ்வளோ தூரம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ ரொம்ப காமனாக அதை பார்க்குறோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். அந்த நைட்டில் ஒரு 9:30 10க்கு அப்புறம் ஒரு ஃபீடு கொடுத்துட்டு கொண்டு போய் நர்ஸ்கிட்ட, அம்மா நீ கொஞ்சம் பார்த்துக்கோ இந்த குழந்தைய, நாங்கள் தூங்க போகிறோம். இது வந்து முதல்ல நான் பார்க்கும்போது சில சமயம் நைட்டில் நாங்கள் ரவுண்ட்ஸ் போவோம், இல்லை ஒரு டெலிவரிக்கு போகும்போது கூட வார்டில் போய் பார்த்தா குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நர்சஸ். என்னன்னா இல்லை மேடம் இந்த 106 வந்து தூங்கிட்டு இருக்காங்க, எங்களை வச்சுக்க சொன்னாங்க. இட்ஸ் வெரி காமன், வெரி ஷாக்கிங். என்னடா இது, எப்படி குழந்தைய வெளியே கொடுத்துட்டு எப்படின்றது. ஸோ மறுநாள் காலமாக கேட்கும்போது, இல்லை டாக்டர் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது குழந்தை, எங்களுக்கு தூக்கம் பாதிக்குது அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து என்னுடையது இந்த குழந்தையோடைய அம்மா வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறதை விட குழந்தையோடைய பாட்டியை தான் ப்ளேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி, அவங்க கூட இருக்காங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து வேண்டாம்மா நீ தூங்கு, நான் கொண்டு போய் வெளியே கொடுத்துட்றேன், நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னா நம்ம வந்து என்கரேஜே பண்ண மாட்டேன்றோம். ரெண்டாவது குழந்தை நம்ம கூட தான் இருக்கணும், வெளியே போய் இருக்கக்கூடாது. ஸோ வெளியே இந்த குழந்தை இருக்கும்போது நர்சஸ் வந்து யூஸ்வலாக நைட்லலாம் வந்து ஒரு நர்ஸோ 2 நர்ஸோ தான் போடுவாங்க. அவங்க ஒரு 5-6 குழந்தைய பார்த்துக்கணுன்னா இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ உடனே அது வந்து நேச்சுரல் டெண்டன்சி வந்து ஓகே கொஞ்சம் பால் கொடுத்துடலாம், ஏன்னா உள்ளே போனாலும் இப்போ நம்மளை திட்ட போகிறாங்க அந்த ரூமில், ஸோ கொடுத்து தூங்க வச்சிடலான்னு ஒரு கிரேடல் லைனாக வச்சு எல்லா குழந்தையும் படுக்க வச்சு கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்லி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேபிஸ்க்கு வந்து இந்த பாலுக்கு ஸ்வீட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ தே வில் ப்ரிஃபர் தட். ஸோ நெக்ஸ்ட் டே போய் அம்மா வந்து பிரெஸ்ட்டை சக் பண்ணோன்னா தே ஓன்ட் ட்ரை. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கூட இருக்கிற கிராண்ட் மதரோ இல்லை ஒரு ஆண்டியோ மாமியாரோ, ஏன் ஈவன் குழந்தையோட அப்பா கூட இருந்து தே கேன் என்கரேஜ் பண்ணலாம். ஸோ மேஜர் ரோல் வந்து ஃபேமிலி தான் இதில். கண்டிப்பாக மேடம். இப்போ அப்பா பற்றி நீங்களே சொன்னீங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த டைமில் அந்த நேரத்தில் பேரண்டல் கேர் அப்படின்னு வரும்போது அப்பாவோட ரோல் எங்கே வருது, எவ்வளோ தூரம் முக்கியம்? இப்போ வந்து நாங்கள் டெலிவரி டைம்லேருந்தே அப்பா வந்து உள்ளே அலோவ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ்க்கு. ஸோ அவங்களுடைய பாண்டிங்கும் அப்பத்துலேருந்தே ஆரம்பிக்குது. ஏர்லியர் வந்து வெளியே உட்காந்துட்ருப்பாங்க, இல்லைன்னா பிறந்தப்புறம் ஃபோன் பண்ணி வா குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களையும் கூடயே இருக்கிறதுனால அந்த மதரோடைய கஷ்டம் என்ன, அவங்க வாட் தே கோ த்ரூன்றது அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ ஃபைண்ட் இப்போ நிறைய இந்த யங் கப்புள்ஸ் எல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தெம் நல்லாவே இருக்குது. ஸோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட முழிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இன்க்ரீஸிங்காக பார்க்குறோம் நாங்கள் ஃபாதரோடைய ரோல். ஸோ கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கிறேன் குழந்தைய, நீ தூங்கு. ஸோ ஒரு பக்கம் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு ஒரு பக்கம் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ காமன் திங். அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. நிறைய இடத்துல இப்போ பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, 1 வீக் 10 days லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு தெரியறதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் தாண்டி முன்னாடி இதெல்லாம் சொல்கிறதுக்கு வீட்லேயே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான் ஃபேமிலிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில் இதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும் போது ஒரு டாக்டராக இவங்களுக்கு எவ்வளோ தூரம் கவுன்சிலிங் தேவையாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க மேடம்? ஒரு இந்த லாஸ்ட் 1 month, தட் இஸ் 36 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு எவ்ரி விசிட்டில் கொஞ்சம் இந்த லாக்டேஷன் பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பேச ஆரம்பிப்போம்.
ஒரு சிலர் வந்து செகண்ட் சைல்டாக இருந்தால் டாக்டர் எனக்கு ஃபஸ்ட் டைம் பாலே வரல டாக்டர் என்ன பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு விசிட்லேயே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மனசில் அதுதான் அப்பர் மோஸ்ட்டாக இருக்கும். போன தடவை என்னால் கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் மாதிரி, என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்க முடியல, இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ், தட் இஸ் அவங்கள்ட்ட நிறைய பேசணும். நம்ம இது வேறு ப்ரெக்னென்சி, வேறு டெலிவரி, கட்டாயம் உங்களால் கொடுக்க முடியும், அண்ட் ஏன் கொடுக்க முடியல அப்படின்ற ரீசனும் நம்ம கொஞ்சம் டீப்பாக அவங்கக்கிட்ட பேசி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் முடியல அப்படின்னா இப்போ வந்து இந்த லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் சில சமயம் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். நீ போய் ஒரு 2 தடவை அவங்கள பார்த்துட்டு வாமா அப்படின்னா, போத் மதர் அண்ட் ஃபாதர் போய் பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தே வில் டீச் தெம் ஏன் கொடுக்க முடியல ஃபஸ்ட் டைம் அப்படின்றது. சப்போஸ் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. நான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே, எப்படி அந்த மில்க் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லேட்டாக வரும், வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா கூட இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸுன்ற இப்போ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அவங்க கூட இருக்கிறது. ஸோ அவங்க அதை ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய. ஸோ கவுன்சிலிங் அப்படின்றது முக்கியம் எதுக்குமே. இதுக்கு கட்டாயம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்தே ஆரம்பித்தா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, இப்போது ஆகஸ்ட் 1லேருந்து 10 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மருத்துவராக, பெண்ணாக, ஒரு பெண்மையின் மேன்மை பெண்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தாய்ப்பால் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு யூனிக் சப்ஸ்டன்ஸ். அது கட்டாயம் கொடுக்கணும், எல்லா குழந்தைங்களுக்கும் அது கொடுக்கணும். கொடுக்க வேண்டியது வந்து அம்மாவோட கடமை, அம்மாவுடைய ஒரு ரைட். அது குழந்தைக்கும் அது வந்து அம்மாவுடைய தாய்ப்பால் எடுக்கணுன்றது குழந்தையோட ரைட். ஸோ இது வந்து நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியே வரக்கூடாது. இதில் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா தாயும் கட்டாயம் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு மஸ்ட், கட்டாயம் கொடுக்கணும். ஒரு மகப்பேறு மருத்துவராக உலக தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தாய்ப்பாலோட மகத்துவம் என்ன, அதை வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் ஏன் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற பெண்களோட மனநிலை எப்படி இருக்குது, இதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நாம் ஏன் இருக்கோம், அதை சொல்லிக்கத்தர வேண்டிய கடமை வந்து யாருக்கு இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு போகணும், இதன் மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிற உரிமைகளை வந்து கண்டிப்பாக நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை உங்களோட அனுபவங்கள் சார்ந்து எங்களோட நீங்கள் முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்மிடையே பேசும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்மிடையே பேசப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அம்பேத்கர் அவர்களினுடைய புகழ்பெற்ற ஆனால் நிகழ்த்தப்படாத ஒரு உரை சாதி ஒழிப்பு என்னும் பெயரில் தமிழகத்தில் எப்போதோ மொழிபெயர்க்கப்பட்டு தந்தை பெரியார் காலத்திலேயே தமிழ்நாட்டில் வந்துவிட்டது. பெரியார் அவர்கள்தான் அதனை முதலில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தமிழில் எடுத்தார். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில பெயர். அது ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக தலைமை உரையால் அம்பேத்கரால் எழுதப்பட்டு, ஆனால் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அந்த விழாவில் அம்பேத்கர் கலந்து கொள்ளவும் இல்லை, அந்த உரை படிக்கப்படவும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் மிக கூடுதலான மக்களால் படிக்கப்பட்ட புத்தகம் என்று அதனை சொல்லலாம். அந்த புத்தகம் இப்போது மறுபடியும் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்போடு வந்திருக்கிறது. இந்த புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு சிறப்பு என்ன என்றால், அருந்ததி ராய் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற ஒரு முன்னுரையும் இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிரேமா ரேவதி அருந்ததி ராயினுடைய அந்த உரையை மொழிபெயர்த்திருக்கிறார். காலச்சுவடு பதிப்பகம் கடந்த மே மாதம் 2016 மே மாதத்திலே அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. முன்னுரை என்றால் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் என்று தான் நாம் படித்து பார்த்திருக்கிறோம். ஏறத்தாழ 134 பக்கம் அச்சில், அதுவும் ஒரு டெம்மி 1 கெட்டு நாம் என்று சொல்கிறோமே அந்த அளவில் 134 பக்கம் முன்னுரை, பின்குறிப்புகள் மட்டும் ஒரு 33 பக்கம். எனவே 167 பக்கம் அதுவே தனியாக புத்தகமாக ஆகிவிடலாம் என்கிற அளவுக்கு ஒரு அருமையான அருந்ததி ராயின் முன்னுரையோடு அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அம்பேத்கரின் புத்தகம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த முன்னுரையும் அதே அளவுக்கு சிறப்புடையதாக இருக்கிறது. அருந்ததி ராயினுடைய முன்னுரையினுடைய தொடக்க வரியே, அந்த பத்தியில் முதல் பத்தியில் இருக்கிற வரியே நம்மை கவர்கிறது. அருந்ததி ராய் எழுதுகிறார், இந்த புத்தகத்தை படிக்கிற போது தான் என்ன உணர்ந்தேன் என்பதை ஓர் அழகான உவமையின் மூலம் அவர் எடுத்துச் சொல்கிறார். மங்கலான ஓர் அறையில்
யாரோ உள்ளே வந்து சில ஜன்னல்களை திறந்து வைத்தது போல அம்பேத்கரின் இந்த புத்தகத்தை படித்தபோது நான் உணர்ந்தேன் என்கிறார். ஒரு கவித்துவமான முன்னுரை. மங்கலான ஒரு அறையில் யாரோ உள்ளே வந்து சில ஜன்னல்களை திறந்ததைப் போல இந்த புத்தகத்தை படித்தபோது நான் உணர்ந்தேன். ஒரே இருட்டு, நமக்கு திசை தெரியவில்லை. அப்போது யாராவது அந்த மங்கலான அறையில் வந்து ஜன்னலை திறந்து வைத்தால் எப்படி சட்டென்று உள்ளே ஒரு வெளிச்சம் வருமோ, அப்படித்தான் இந்த அம்பேத்கரின் புத்தகத்தை படிக்கிற போது எனக்குள் ஒரு வெளிச்சம் வந்தது என்பதை சொல்லி அவர் தொடங்குகிறார். அதிலே அவர் பல செய்திகளை பற்றி பேசுகிறார். குறிப்பாக ஒன்றை பற்றி மட்டும் நாம் பார்க்கலாம். அருந்ததி ராய் கேட்கிறார், மலாலா யூசுஃபை எல்லோருக்கும் தெரியும் தானே? ஆமாம், இந்தியாவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் மலாலாவை தெரிந்து கொண்டிருக்காதவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்க முடியும். மலாலாவை எல்லோருக்கும் தெரியும். சுரேகா பூட்மாங்கேயை நமக்கு தெரியுமா என்று அருந்ததி ராய் கேட்கிற போது நமக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கிறது. சுரேகா பூட்மாங்கேயை பற்றி நாம் இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லை. மலாலாவின் ஏறத்தாழ கொல்ல முயன்றது 2012 நடைபெற்றது. அதற்கும் 6 மாதங்களுக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் 2006 மராட்டியத்தில் நடந்த ஒரு மிக கொடுமையான சித்திரவதை தான் அதனை சந்தித்த பெண்தான் அந்த சுரேகா பூட்மாங்கே. பாகிஸ்தானில் நடந்ததை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், இந்தியாவில் நடந்ததை ஏன் மறந்து போனோம் என்று அருந்ததி ராய் கேட்கிறார். மலாலா என்ன செய்தாள்? அவள் செய்த குற்றம் என்ன? 15 வயது சிறுமியாக இருந்த மலாலா 2012 நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டும் என்று சொன்னாள். அதுதான் அவள் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றம். அதற்காக தாலிபான்கள் அவளை ஓடுகிற பேருந்திலிருந்து இறக்கி தலையில் சுட்டார்கள். அதற்கு பிறகும் அந்த பெண் பிழைத்து கொண்டாள். அவளுக்காக உலகமே திரும்பி பார்த்தது. அமெரிக்க அதிபர் பாகிஸ்தானுக்கு அந்த தாலிபான்களை கண்டியுங்கள் என்று அறிக்கை விட்டார். மிக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற பாடகி மலோராவுக்காக குரல் கொடுத்தாள். ஹாலிவுட்டினுடைய நடிகை ஆஞ்சலினா ஜோலி அந்த பெண்ணுக்காக தன்னுடைய இரங்கலை தெரிவித்து கொண்டாள். இன்னமும் சொன்னார், அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த கார்டன் ப்ரவுன் நான் மலாலா என்று ஒரு விண்ணப்பத்தை பாகிஸ்தான் அரசுக்கு அனுப்பி வைத்தார். ஒவ்வொருவரும் அனுப்ப வேண்டும் என்பது போல, நான் மலாலா, எனக்கு நேர்ந்திருக்கிறது, இதனை நீங்கள் மாற்ற வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பது போல அந்த கட்டுரைக்கான தொடக்கம் நான் மலாலா என்பதுதான். ஆனால் இங்கே சுரேகா பூட்மாங்கே எல்லா விதமான சித்திரவதைகளுக்கும் ஆளான போது அமெரிக்க அதிபர்கள் வாய் திறக்கவில்லை. எந்த புகழ்பெற்ற நடிகையும் சுரேகா பூட்மாங்கேக்காக பேசவில்லை. என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு அருந்ததி ராயே சொல்லுகிறாள், இது ஒரு ஜனநாயக சர்வதேச சந்தையில் அல்லவா அவர்கள் பிறந்து விட்டார்கள். இந்தியா என்கிற ஒரு சர்வதேச சந்தை. அமெரிக்காவானாலும் எந்த நாடானாலும் இந்திய சந்தையை அவர்கள் புறக்கணித்து விட முடியாது. எனவே இந்தியாவில் இருக்கிற சாதிய கொடூரத்தை பற்றி நாடுகள் அதிகம் பேசவில்லை. இது சாதிய கொடூரத்தால் நடந்தது. நிற வெறிக்கு எதிராக, இன வெறிக்கு எதிராக, ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக, பொருளாதார மிகப்பெரிய ஆதிக்கங்களுக்கு வன்முறைகளுக்கு எதிராக உலக நாடுகள் வாய் திறக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் விட கொடுமையான பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிற சாதிக்கு எதிராக நாடுகள் கூட வாய் திறக்கவில்லையே என்று அருந்ததி ராய் சொல்லுகிறார். பிறகுதான் அந்த சுரேகா பூட்மாங்கேக்கு என்ன நடந்தது, எப்போது, எங்கே என்கிற செய்திகளை அவர் தருகிறார். இப்போது அந்த ஊரினுடைய பெயரை சொன்னால் பலருக்கு தெரிந்திருக்கலாம். கயர்லாஞ்சி என்பது அந்த ஊரினுடைய பெயர். மராட்டியத்திலே இருக்கிற அந்த கயர்லாஞ்சி என்கிற கிராமத்திலே தான் அந்த கொடுமை நடந்தது. அந்த சுரேகா பூட்மாங்கே செய்த பிழை என்ன? மலாலா செய்த பிழை படிக்க வேண்டும் என்று சொன்னது. சுரேகா செய்த பிழை வேறொன்றும் அல்ல, அவளுடைய குடும்பம் அந்த நிலப்பிரபுக்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலத்தினுடைய அந்த பகுதிக்கு அருகில் ஒரு சிறு துண்டு நிலத்தை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்பதுதான் அவர்கள் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய குற்றம். எப்படி நிலப்பிரபுக்கள் வாங்கியிருக்கிற இடத்தில் நீ நிலத்தை வாங்கலாம்? அவள் பணம் கொடுத்து தான் வாங்கினாள், ஒரு கையளவு நிலம். ஆனாலும் அங்கே நிலம் வாங்கியதற்காக அவள் வீட்டுக்கும் அந்த நிலத்துக்கும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அங்கே தண்ணீர் வராதென்றார்கள். இத்தனைக்கும் பிறகு அவள் போராடினாள். பரவாயில்லை, நான் தண்ணீரை கொண்டு வந்து கொட்டியாவது விவசாயம் பார்க்கிறேன் என்று சொன்னபோது ஒரு பெரிய எதிர்ப்பு அங்கே ஏற்பட்டது. 2006 ஆண்டு டிசம்பர் மாதத்தின் பின்னாளில் 70 பேர் சூழ்ந்த கும்பல் அந்த வீட்டுக்கு வந்து, அப்போது அவளுடைய கணவன் இல்லை,
அவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள், 2 மகள்கள், 1 மகன், 3 பேரையும் சுரேகாவையும் தன் தாயோடும் சகோதரிகளோடும் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டம் வலியுறுத்தியது. அவர்களை அடித்து உதைத்தது, நிர்வாணப்படுத்தியது, தெருக்களிலே கொண்டு வந்தது. இத்தனையும் ஒரு சிறு துண்டு நிலத்தை தாழ்ந்த சாதிக்காரர்கள் வாங்கிவிட்டார்கள் என்பதற்காகத்தான். சாதி எவ்வளவு கொடூரமானது. எனவே இத்தனை பெரிய கொடூரம் இந்தியாவிலே தான் நடந்தது. மலாலாவுக்காக உலகம் முழுவதும் எழுந்த குரல்கள் கூட சுரேகா பூட்மாங்கைக்காக எழவே இல்லையே. இந்தியாவிலே இன்னமும் கயர்லாஞ்சியை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறோமே, இது வெட்கப்படத்தக்கதில்லையா என்று அருந்ததி ராய் எழுதுகிற போது வெறும் வெட்கம் மட்டுமில்லை, வேதனையும் நம்மை பற்றி படர்கிறது. இத்தனை கொடூரமான சமூகத்திலா நமக்கு வாழ்ந்த நேர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அங்கே மலாலாவைப் போலவே கயர்லாஞ்சியிலே சுரேகா பூட்மாங்கைக்கு நிகழ்ந்ததையும் எடுத்து காட்டிவிட்டுத்தான் அந்த முன்னுரையை தொடர்ந்து எழுதுகிறார் அருந்ததி ராய். வலைதளங்கள் மூலம் வீட்டில் இருந்தபடியே முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் வலைதளங்கள் மூலம் முதலீடு செய்து எவ்வாறு அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். போன வாரம் நம்ம வந்து என்ன மாதிரி கம்பெனி எப்படி ஆரம்பிக்கணும், ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் பண்ணணும், என்ன மாதிரி ஃபண்டிங்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்குது. இப்போ பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே அதுக்கு தேவையான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவும் இருக்கா, அதுக்கு ஏதாவது நம்ம ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸுக்கு எதுவும் கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குமா, இல்லை அதுக்கு எதுவும் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம், அந்த மாதிரி சிட்பியில் இருக்குது, டிட்கோ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா நிறையா டைப் ஆஃப் ஸ்கீம்ஸு, நிறையா டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட், அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு நமக்கு தேவையான சப்சிடியும் கொடுக்குறாங்க, கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளான் ஆரம்பித்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே இது நம்ம என்ன மாதிரியான ஃபண்டிங்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்குண்டானதை நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தகுந்த கன்சல்டன்ட் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபண்டிங் வந்து மெத்தடு ரெடி பண்ண போகிறீங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் காயர் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். இந்த மீன் டைம் வந்து உங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங்னு ஒன்று பண்ணணும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா எப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ ரூபா நான் முதலீடு போடுறேன், இவ்வளோ ரூபா நம்ம பேங்க்கில் வாங்குகிறோம், இவ்வளோ ரூபா ஈக்விட்டியாக கொண்டு வரேன் அப்படிங்கிறத வந்து ஒரு பேங்க்கில் ஆத்தரைஸ் நம்மளோட கேபிட்டல் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டலாக எப்படி கொண்டு வரணுமோ அது மாதிரி கொண்டு வந்து, என்ன பெய்டப் கேபிட்டலாக கொண்டு வரணுமோ அதையும் கொண்டு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரிங்கை பண்ணினோன்னா பேங்க்கில் வந்து அந்த லோன் அப்ளை பண்ணும்போது உடனடியாக சாங்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பேங்க்கில் இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து எப்போதுமே அவங்க நிறைய விதத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்களோட முதல் கொஸ்டின் வந்து ஜெனரலாக வந்து என்ன அசெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, ஏற்கனவே உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கா, இது மூணையும் தான் அவங்க பார்ப்பாங்க, உடனடியாக அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வேலை நேரம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க அடுத்தது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொப்போசல் அவங்களால பண்ணக்கூடிய அந்த ரிலாக்ஸ் மோடில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொப்போசல் பண்ணும்போதே டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சார் என்னோட இதில் வந்து நான் பிஸ்னஸ் பிளான் இதான் போட்டிருக்கேன், இதில் வந்து ஃபைனான்ஷியல் பிளான் இருக்குது, நான் இவ்வளோ ரூபா பணம் போடுறேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கிடைக்குது, என்னோடய பிஸ்னஸில் இது மாதிரிலாம் வந்து லாபத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, என்னோடய பிஸ்னஸில் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ லாபங்கள் வரும், மாதம் எனக்கு இவ்வளோ கேஷ் ஃப்ளோ வரும், நான் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஈக்விட்டியை கொண்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எழுதி சிஎம்ஏ ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ராப்பராக வெறும் ஜஸ்ட்டு வந்து 30 கோடி ரூபா டர்ன் ஓவர், 3 கோடி ரூபா டர்ன் ஓவர் வரும், 30 லட்ச ரூபா வருமானம் வரும்னு எழுதாமல் ப்ராப்பராக இன்டெப்த்தாக ரியலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேங்க்கில் கொடுத்தோன்னா பேங்க்கில் டெஃபினட்டாக அந்த லோனை கன்சிடர் பண்ணுவாங்க, அதுக்குண்டான மாதிரி நமக்கு லோன் வந்துடும்.
ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் வந்து நம்ம பேங்க்கில் அப்ளை பண்ணிட்டோம், அந்த லோன் வரதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும். அது வரைக்கும் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலில் என்னென்ன பண்ணணுமோ அது வரைக்கும் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு மேலே பியாண்ட் த கெப்பாசிட்டி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், எனக்கு பேங்க்கில் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ப்ரைவேட் ஃபைனான்சியர்கிட்ட போயிட்டு பாரோ பண்ணுவாங்க. அது 2% 3% என்ன வட்டிக்கு வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி திரும்ப அந்த ரீபேமெண்ட் ப்ரெஷர் ஆகும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இன்னொரு 1 மாதம் வெயிட் பண்ணியிருந்ததுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த பிளான் பண்ணும்போதே நீங்கள் நமக்கு பேங்க் லோன் வரதுக்கு 4 மாதம் ஆகும், கவர்மெண்ட் சேங்ஷன் வரதுக்கு 3 மாதம் ஆகும், நம்மளோட கேபிட்டல் இந்த மாதம் போடுவோம், இதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ப்ராக்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா 6வது மாதத்துலேயே ரிசல்ட் வந்துடாது. எனி பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 வருஷம் ஆகும். இது வந்து அப்ளை ஆகாத இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா உங்களோட நாலேஜ் பேஸ்டு, ஏதாவது ஒரு டெக்னாலஜி பேஸ்டோ இல்லை ஒரு முக்கியமான வந்து ஒரு புதுசாக ஒரு என்ஜாய் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இது அப்ளை ஆகாது. ஐடி ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸ்க்கு இது அப்ளை ஆகாது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக 2லேருந்து 3 வருஷம் நமக்கு பிரேக் ஈவனோ இல்லை பிஸ்னஸ் டர்னோ ஒரு இம்ப்ரூவ் வரதுக்கு கண்டிப்பாக அது வரைக்கும் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளானோடு தான் நம்ம பேங்க்கில் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு லோன் வரும். ஒன்ஸ் இது வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, ஒன்ஸ் பேங்க்லேருந்து நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணும்போதே இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம இந்த லோனை வந்து என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், இதில் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கேபிட்டல் அசெட் வாங்க போகிறோம், கேபிட்டல் அசெட்னா என்ன, மெஷின் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறோம், எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வந்து இடம் வாங்குறதுக்கு பண்ண போகிறோம், ரீஃபர்பிஷ் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், 3 டைப் ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறதுல 3 டைப் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போதே ஒன்று வந்து பர்னிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். பர்னிங் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த பணம் திரும்ப வராது. அது வந்து பிராண்ட் பில்டிங்க்கோ இல்லை உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கோ போயிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு மேன் பவர் போடுறீங்க, இல்லை ஆப்ரேஷன் போடுறீங்க, இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போடுறீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு திரும்ப இப்போதைக்கு வராது, அழிஞ்சு போன காசு தான். இன்னொன்று வந்து கேபிட்டலாக ரெடி பண்ணுறது, மெஷின்னா இருந்ததுன்னா மெஷின் அப்படியே தான் இருக்கும், டிப்ரிசியேஷன் வேல்யூ தான். 3வது நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒர்க்கிங் கேபிட்டலையும் பர்னிங் எக்ஸ்பெண்டிச்சரையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு இதுவாகும். கேபிட்டலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை மிஷினரியோ வாங்குறதுக்கு உண்டான அமௌண்ட்டை தனியாகவும் பிரித்தோம்னா 2 லோனாக பிரித்து போடலாம். அதில் ஒன்று வந்து அசட்டுக்கு வாங்குறதுக்கு டேர்ம் லோனாகவும், நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையானதுக்கு ஓவர் டிராஃப்ட்டோ இல்லை பேக்கிங் கிரெடிட்டோ இல்லை சிசிஓ என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணோன்னா அந்த 2 லோனும் தனித்தனியாக நமக்கு வந்திருக்கும். இதில் வந்து எகைன் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்திருக்கிற லோனை எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிக்கையோ இல்லை மிஷினரியோ வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மிஷினரிக்கு வாங்கியிருக்கிற லோனை எடுத்து ஒர்க்கிங் கேபிட்டலில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எகைன் பிஸ்னஸ் ப்ராப்ளத்துலையோ இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்துலையோ மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து பேங்க்கோட நோட்டீஸோ அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும்னா, இதுக்குண்டான பணத்தை அதுக்கு மட்டும்தான் தொடணும். அந்த மாதிரி நமக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரும்னு தோணுச்சுன்னா முன்னாடியே பிஸ்னஸ் பிளானை ரிவைவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேங்க் ஃபண்டிங் போகிறதோ இல்லை ப்ரைவேட் ஃபண்டிங் போகிறதோ நல்லது. ஒன்ஸ் வந்து நம்ம பிளானை ரெடி பண்ணி பேங்க்கில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இவ்வளோ ரூபா டேர்ம் லோன், இவ்வளோ ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டலில் இருக்கிற பணத்தை எடுத்து டைவர்ட் பண்ணாமல் ப்ராப்பராக மந்த்லி சேலரி, அது மாதிரி ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறது, இல்லைனா அது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் சேலரி இல்லை ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணம் வந்து ரொட்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை அந்த பணத்தை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அது கேஷாக உள்ளே வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கிங் கேபிட்டலில் செலவு பண்ணணும். அதேமாதிரி டேர்ம் லோனில் செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு உடனடி ரெவென்யூ வராது, கேபிட்டலில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலோடு சேர்ந்து இந்த ரீபேமெண்ட்டை கொடுக்குற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நம்ம பிளான் பண்ணும்போது இந்த டெட் ஈக்விட்டின் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஜென்ரலாக சொன்னோன்னா எவ்வளோ ரூபா நம்ம முதலீடு போடுறோம், எவ்வளோ ரூபா நம்ம அடுத்தவங்க நமக்கு பேங்க்லேருந்து எவ்வளோ கிடைக்கும், அதுதான் அந்த கணக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த 2 விதமாக நம்ம சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ, டேர்ம் லோன் எவ்வளோங்கிறத அப்ளை பண்ணி அடுத்த லெவல் போயிடலாம். இந்த மாதிரி ஆரம்பித்து போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஆனால் மார்க்கெட்டிங் பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டிங் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் க்ரைட்டீரியா. கம்பெனிக்கு வந்து ஒன்று எப்படி R&D இருக்கோ, இன்னொன்று ஃபைனான்ஸு, இன்னொன்று மார்க்கெட்டிங். வித்தவுட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஸோ அதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை மேலும் வர வாரங்களில் பார்ப்போம். வணக்கம். புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் மூலம் நாம் அறிந்து கொள்ள பல அரிய விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். கடந்த சில வாரங்களாக
ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திறன் வளர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஆட்களுக்கு வேலை இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை. இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அடிப்படையான காரணம் என்னென்னா திறனான வேலை, அதாவது திறனான ஆட்கள் வேலை செய்ய கிடைக்கல. அப்போது ஆட்களுக்கு திறன்களை வளர்க்க தவறிட்டோம். கல்வியை கொடுத்துருக்கோம், ஆனால் திறனை கொடுக்கல. இதுதான், இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கும் சில வாரங்கள் பேசுவோம். அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, கல்வி என்பது என்ன சொல்லலாம், நம்மளுடைய அதாவது வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனால் வேலைன்னு வர்றப்போ அந்த கல்வியில் உள்ள சில பகுதிகள் உங்களுக்கு வேலை தேடிக்கொள்ள உதவும், அவ்வளவுதான். கல்வியோடைய நோக்கமே வேலை வாங்குவது அப்படிங்கிறது சரியான எண்ணம் கிடையாது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் பணம் செலவு பண்ணால் அதை ஒரு முதலீடு மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ தூரம் வேலை கிடைக்கணும், கேம்பஸுக்கு போகணும், வேலை கிடைக்கணும். அப்போ எதுக்கு பணம் அதிகமாக கட்டுறீங்கன்னா எதுக்கு போனால் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும், நிறையா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையானது கல்வியுடைய நோக்கம் வேலை மட்டும் கிடையாது. ஆனால் வேலை அதில் என்னது முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்போது வேலை முக்கியமான விஷயம்னா வேலையை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி வேலையெல்லாம் நாளைக்கு உருவாகும், அதற்கான திறன்கள் என்ன, அதற்கான படிப்புகள் என்ன, அதற்கு தேவைப்படும் அனுபவங்கள் என்ன, அதில் நம்ம எப்படி இதுவை பொருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே அதிகமான வேலைன்னா அடித்தட்டு வேலைகள் தான் இருக்க போகுது. பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ என்னென்னா மேலே போக போக வேலைகள் குறைவாகவும் கீழே நிறையா வேலைகளும் எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்வெர்டட் பிரமிட் மாதிரி நம்மளுடைய கல்வி அமைப்பு இருக்குது. அதிகமாக எங்கே எண்ணிக்கை இருக்குன்னா கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நிறையா வந்துட்டுருக்கு. ஆனால் அடிமட்ட வேலை செய்வதற்கான தொழிலாளர்களுக்கும் அதாவது பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. திறன் வளர்ப்பு கூடமும் கிடையாது, படிப்பும் நிறைய கிடையாது. அதை என்னென்னு கேட்டால் பட்டமாக கொடுக்காதனால நமக்கு ஒரு சிக்கலும் வருது. இப்போது ஒரு ஐடிஐ படிக்கிறான் அப்படின்னாலே ஐடிஐனா உடனே நம்ம கீழே தாழ்வாக பார்க்குறோம். அதாவது என்ன கேட்டால் கையினால் வேலை செய்கிற விஷயங்களை ஒரு அவமானமாக கருதுகின்ற சமூகமாக நம்ம மாறிக்கிட்டோம். ஏசிக்குள்ளே உட்காந்துக்கணும், நமக்கு முன்னாடி ஒரு பிசி இருக்கணும், அந்த வேலை ஒரு கௌரவமான வேலை. கொஞ்சம் உடல் உழைப்பு, வியர்வை சிந்துறது, வெளியில் போகிறது அப்படிங்கிறது கௌரவ குறைவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்முடைய படிப்புகளும் இதை நோக்கி போகுது. இந்த மாதிரி வேலை தராத படிப்புகளை பற்றி நம்ம தவறாக எண்ணுறோம். அதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம், ஒன்றுமே படித்து யூஸ் இல்லை. இந்த உபயோகங்கிற வார்த்தை முன்னுக்கு வந்துடுது. அதாவது உடனடியாக தேவைப்படுற ஒரு விஷயமாக பார்க்கணும். இது இன்றைக்கி படித்தா நாளைக்கு உடனே வேலை கிடைக்கணும், நாளைக்கு வேலை கிடைக்க தகுந்த படிப்புகள் என்ன அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அதாவது கெரியர் ஓரியன்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸே இன்றைக்கி திறன் வளர்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதற்கான திறன்கள் இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா அதிகமாக சொல்லக்கூடிய பொறியியல் கல்லூரியிலே 80% மாணவர்கள் வேலைக்கு தகுதி இல்லை என்பது தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நேரடியான அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட படிப்புகள்னு சொல்லக்கூடிய படிப்புலேயே தொழில் திறன் கம்மியாக இருக்கும் பொழுது நேரடியான தொழில் திறன் இல்லாத படிப்புகள் அதை வைத்துக்கொண்டு ஒரு வேலை தேடுறது ரொம்ப சிரமமாக போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, படிப்புக்குன்னு ஒன்றும் வேலைக்குன்னு ஒன்றும் இடைப்பட்ட கால தேவைப்பட திறன்களுக்குன்னு வேறு ஒன்றுமா பலதரப்பட்ட முயற்சிகளும் முதலீடுகளும் செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. இப்போது ஒரு பக்கம் இதை குறைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அவர் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறது ஒன்று. இன்னொரு பக்கமாக நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்களா, மிகப்பெரிய வாய்ப்புகள். இப்போ இந்தியாவிற்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து தவற விட்டு கொண்டிருக்கும் வாய்ப்பு, அதிகபட்சம் இன்னும் 15 அல்லது 20 வருடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, இந்தியாவில் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த இளைஞர்கள் ரொம்ப நாள் இளைஞர்களாக இருக்க முடியாது. இன்னும் ஒரு 20 வருஷம் இளைஞர்களாக சொல்லலாம். அதுக்கப்புறம் சினிமா நடிகராக எப்போவுமே இளைஞராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காலத்தில் என்ன இவங்க அத்தனை பேர் வயசாக போகுது. அப்போது இந்த நேரத்தில் அவங்கள சரியாக பயன்படுத்திக்கலைன்னா இந்திய பொருளாதாரம், நம்முடைய திட்டம், வல்லரசுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வீணாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய 20லிருந்து 35 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வேலை இருக்கான்னு பார்க்கணும். இவர்களெல்லாம் வேலை செய்ய தயாராக உள்ளவர்கள்,
இவர்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்ல சரியாக ஒரு தென்னை வளர்ப்பு செய்து கொடுத்தால் உலகம் முழுதும் போகக்கூடியவர்கள். ஏன்னா இந்தியாவும் சைனாவும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் பெரும் பங்கு வகிக்குது. அப்போது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மேற்படிப்பு மட்டுமல்ல, அடிப்படையான தொழில் திறன் இருந்தாலே போதும் என்கிற நிலைமை இருக்குது. ஆனால் என்ன செய்கிறோன்னா, அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம இத்தனை போதிய அளவு கவனம் செலுத்தாதனால இவங்களை மீண்டும் மீண்டும் ஒரு அன்ஸ்கில்டு லேபராகவே எந்த விதமான ஒரு இதுவும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி வேலைக்கு வச்சுருக்கோம். தவிர என்ன பண்ணோம், தொழிலாளிகளில் 1/3 பங்கு தான் நிரந்தர தொழிலாளர்கள். மிச்ச 2 பங்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லா காலத்துலையும் ஏதாவது ஒரு ஃபார்மில் வெளியில் வச்சுருக்காங்க, ஒப்பந்த தொழிலாளர் தான் வச்சுருக்காங்க. அப்போது யாருக்குமே தொழிலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் மேலே போய் நினைக்கிறாங்களே ஒழி, என்றைக்கு வந்து உங்களுக்கு அந்த கண்ணியமும் ஒரு இதுவும் பாதுகாப்பும் அதற்கான ஒரு ஊதியமும் கிடைக்குதோ அப்போ தான் அந்த தொழில் மேலே வர முடியும். இப்போது இதில் வெளிநாடுகளில் ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, வயோதிகர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கணுன்னா அவருக்கு நீங்கள் கொடுக்கப்படும் சம்பளம் மிக மிக அதிகம். அதுக்கு அவங்கக்கிட்ட கார்டு இருக்கணும், அதற்கு தேவையான அங்கீகாரம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அட்டை வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, இவ்வளோ நேரம் தான் இருக்கணும்னு இருக்குது. நிறைய பணம் கொடுத்து குழந்தையை பார்த்துக்கொள்வதற்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, ஒரு ஆயா அப்படின்னா அந்த ஆயாவை எல்லா வேலையும் செய்ய சொல்லுவோம் நம்ம. ஏன்னு கேட்டால் இங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆட்கள் மிகுதியாக இருப்பதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே சுரண்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்மளே இதை செய்கிற பொழுது வெளிநாடுகள் இங்கேருந்து அனுப்பி அவங்களெல்லாம் போகிறப்ப அவங்களும் அதை தான் செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால், போதிய அளவு முதல்ல பாதுகாப்பு, ஒரு அங்கீகாரம், இவங்க எல்லாம் ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே வரணும். தகவல் திரட்ட முடியுமா? இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் கடைநிலை தொழில் செய்பவர்கள் ஒவ்வொரு தொழிலும் எவ்வளோ தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு விவரம், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு விவரம், எவ்வளோ பேரை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும், திறன் வளர்ப்பு செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் செஞ்சால் இவருடைய சம்பளம் என்னவாக ஆகும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எந்த அளவுக்கு தொழில்கள் மேலே வரும். இன்றைக்கி பல தொழில்கள் செய்ய முடியாததுக்கு காரணம் ஆட்கள் இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆட்கள்னால் உடனடியாக வேலைக்கு சேருவதற்கு திறனான ஆட்கள். ஆனால் இது எப்படின்னா கிட்டத்தட்ட சமையல் மாதிரி தான். நீங்கள் முதல்ல சமையல் செஞ்சுட்டு தான் சாப்பிட உட்கார முடியும். சாப்பிட உட்கார்றப்ப எங்கே சாப்பாடுன்னு கேட்டால் சமைக்காமல் எப்படி உட்காந்துருக்கோம், அந்த நிலைமை தான் இன்றைக்கி. வேலை இல்லை, ஆள் இல்லைன்னு சொல்லும் எல்லா தொழில்கள்லையும் அதை சேர்ந்த தொழிலதிபர்கள் அனைவரும் அதற்கான ஆட்களை தயார் செய்யாமல் விட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சிக்கல் இன்று திறன் வளர்ப்பு இல்லாமைதான். இதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம்.